நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சொல்கின்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا مَا لَكُمْ لَا تَرْجُونَ لِلَّهِ وَقَارًا. அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னாங்க, فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ, உங்களோட ரப்பிடத்தில் நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ, நீங்க இஸ்திக்ஃபார் செய்தால் இன்னஹு கான கஃபாரா, அந்த ரப்பு காஃபிர் மட்டுமல்ல, பாவத்தை மன்னிக்கிறவன் காஃபிர், கஃபார் பாவங்களை அதிகமாக மன்னிப்பு. நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும், கடல் நுரையளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு கேட்டாலே அல்லாஹ்வை நீங்க பரிகாசம் செய்றீங்க என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வை நாங்க பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பானா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் கேட்குறீங்க, அல்லது உங்களோட மனசுல நீங்க நினைக்கிறீங்கண்டா அல்லாஹ்வோட நீங்க பரிகாசம் செய்றீங்க, கேலி பண்றீங்க, ஜோக் பண்றீங்க. அல்லாஹ் சொல்ல நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் மன்னிப்பேன். ஆனா இவர் அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு ஒரு கேள்வியை எழுப்புறதே பாவம். ஏன்? எங்கட ரப்பு மன்னிக்க கூடியவன், அவன் அன்பாளன். சென்ற வாரம் பார்த்தோமா இல்லையா? அன்பாளன். அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் பாவம் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களும் அவன் பால் உயர்த்தப்படுகின்ற பொழுது, அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஒரு சொட்டு கீழே கையிலே வடிகின்ற பொழுது அவனுடைய நெஞ்சிலே இருக்கின்ற சுமைகளை பஞ்சு பஞ்சாக பறக்க வைக்கிறான் அந்த ரப்புல் ஆலமீன். அது அவனுடைய வாதா, அவனுடைய வாக்கு. அப்ப நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா அவனோட பாவங்களை மன்னிச்சுட்டு விட்டுற மாட்டான். ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், பாவங்களை நீங்க அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சா அவன் உங்களோட பாவங்களை மன்னிப்பான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களோட பகுதியில உங்களோட ஊர்ல மழை இல்லை என்றால் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செஞ்சா மழையை பொழிவிப்பான். இது குர்ஆன், இது குர்ஆன். இஸ்திக்ஃபார் செஞ்சா மழை வருமா? வரும். அல்லாஹ் சொல்கிறான், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால் வானத்தில் இருந்து மழையை நாங்கள் கொட்டுவோம். பொருளாதாரத்தில் பிரச்சனையா, வறுமையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயும்திதுகும் பிஅம்வாலி வபனீன், பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகமாக ஆக்கி தருவான். பிள்ளை பாக்கியம் இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயும்திதுகும் பிஅம்வாலி வபனீன், பிள்ளைகளை அல்லாஹ் தருவான். தோட்டம் துறவு, வறுமை, வறண்டு போய்விட்டது என்றால், தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், தோட்டங்களை செழித்து வளரச் செய்வான். தோட்டங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். தோட்டங்கள் நீங்க வச்சிருக்கிற மரம் ஒழுங்கா வளர இல்லை, அதுல பிரச்சனை இருக்குதுண்டா நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. புத்திப்படுதா? தண்ணி ஊற்றணும், மருந்தடிக்கணும்னு யோசிப்போம். ரப்பு சொல்ற ஆன்மீக மருத்துவம் புரியுதா? வயஜஅல் லக்கும் ஜன்னாத், அவன் தோட்டம் துறவுகளை உங்களுக்கு உருவாக்கி தருவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓட செய்வான். சும்மா ஓடும் ஆறு, சும்மா ஓடும் ஆறு, மழை பெய்யும், அல்லாஹ் மழை இறக்குவான். ஆறு பெருக்கெடுத்து ஓடும், அல்லாஹ் அதை ஏற்படுத்துவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, இதை ரப்பு சொல்றது சகோதரர்களே.